கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கடவுளை அறிந்து கொள்றதுக்கு மொழிகள் எல்லாம் தேவையில்லை. சாதாரண ஒரு மனிதன் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்கன்னா கடவுள் புரிஞ்சிச்சு தான். பார்க்குறதுலாம் நீக்க முடியாதபடி நிறைஞ்சிருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு கடவுளை, அவ்வளோதான் போதும். அதெல்லாம் தேவையில்லை. அப்போ பார்க்குறதுலாம் நீக்க முடியாதபடி என்ன இருக்குதுன்னு பார்த்து, வெற்றிடம் தான் எங்கே மாறுது, சூன்யம் தான் எங்கே மாறுது, கடவுள் வெற்றிடமாக இருக்குது. இதுக்கு எந்த மூலிகையோ எந்த மருத்துவமோ எந்த ஸ்பெஷல் இதுவோ தேவையே இல்லை. ஒருவர் கடவுள் இப்படி இருக்குதுன்னு அறிஞ்சிட்டார், தகவல் அறிவது பேர். அதுக்கு மூலிகைலாம் தேவையில்லை. மூலிகைகள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அழகாகுவீங்க, இல்லை அசிங்கமாகுவீங்க. சில புலன்கள் எல்லாம் வேலை செய்யும், அதை வேலை செய்யாது. தூக்கம் வரும், தூக்கம் வரல. ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் எந்த மூலிகையோ நல்ல மூலிகையோ தேடி நீங்கள் சாப்பிடலாம். ஸோ உடல் ஆரோக்கியமாகிடும். அப்போ உடல் ஆரோக்கியமாயிட்டால் நான் கடவுளை நேரடியாக கண்களால் காதுகளால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஞான அனுபவத்தை இல்லை சூன்யத்தை தரிசிக்க முடியுமா அப்படின்னா, மூலிகைகளால் தரிசிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மூலிகைகள் உடல் ஆரோக்கியத்தை தர்ற மாதிரியான மூலிகைகள் நிறைய இருக்குது. அப்போ தரிசிக்க முடியறதுக்கு மூலிகைகள் வாய்ப்பு இதுதானா, யாருன்னா கண்டுபிடிச்சி சொன்னால் நம்ம ஒத்துக்கலாம். இல்லை இந்த மூலிகை சாப்பிட்டேன் அதனால் இது மாதிரி எனக்கு ஆகுதுன்னா அப்போ நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு. என்னை பொறுத்த பற்றியும் நான் படித்தேன், நான் தேடினேன், நான் புரிஞ்சுக்கினேன், நான் சுற்றினேன். நான் இது வரைக்கும் தேடி நேரத்தில் மூலிகைகளால் கடவுள் அடையலை. மூலிகையினால் உடல் ஆரோக்கியத்தை அடைஞ்சிக்கிறாங்க. ஞானவட்டியான் படித்தோம் நம்ம. அதை நிறைய மூலிகைகள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு, ஆண்மை பெருக்கத்துக்கு, குழந்தையின்மைக்கு, உடல் ஏற்படுற நோய்களுக்கு, இதுக்கெல்லாம் நிறைய மூலிகை மருந்துகளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அல்லோபதிக்கு சாப்பிட்ற மாத்திரைகள்லாம் கூட மூலிகை மருந்துலேருந்து வளர்ச்சி அடைஞ்சு வந்தது தான். நீங்கள் எதை சாப்பிட்டாலுமே அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு மின்ட்டு இருக்கும், அது எடுத்து ஜீரணமாகாத இதுக்காக எசன்ஸை எடுத்து உங்களுக்கு டேப்லெட்டாக செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஒரு பப்பாயை எசன்ஸ் எடுத்து மாத்திரை செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மாத்திரைகள்லாம் மூலிகைகளுக்கு தான் செய்யப்பட்டிருக்கோம். சீரகத்துலேருந்து எடுத்து செஞ்சு வச்சுருப்பாங்க. நிறைய மூலிகையில் போட்டு வச்சுருக்கோம். மாத்திரையில் எந்தெந்த நாங்கள் பயன்படுத்தணும், எந்தெந்த செடியெல்லாம் பயன்படுத்தணும்ட்டு. ஸோ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நான் கடவுளை அடையலாம் பயிற்சிகளை செஞ்சு. ஸோ அப்போ மூலிகை உதவுது. ஆனால் மூலிகை நேரடியாக உதவுது. நான் ஒரு மூலிகை சாப்பிட்டு கடவுள் பார்த்துருவேன்லாம் சாத்தியம் இல்லை. அப்படி கிடையாது. அதுக்கு நீங்கள் உண்மை, நேர்மை. இப்போது ஏதோ என்னோடய பயிற்சி கூட யாரோ ரகசியமாக உங்ககிட்ட சொல்கிறாங்க பண்ணால் கூட கடவுள் அடைய முடியாது. அது நேர்மையாக போய் கேட்டு வாங்கினா தான் அடைய முடியும். நேர்மை இல்லாதவனுக்கு கடவுள் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் போகிற போக்கில் பயிற்சி செஞ்சுன்னு போகிறீங்க, ஆனால் நேர்மை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா கூட கடவுள் அடைய முடியாது, வாய்ப்பு இல்லை. நீங்கள் கடவுள் மேலே மட்டும் அக்கறையாக இருந்தால் மட்டும்தான் கடவுள் அடைய முடியும். ஸோ அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தையோ ஒரு வித்தியோ கற்றுக்கிறதுனாலையோ ஒரு மருந்தோ ஒரு மூலிகையோ சாப்பிட்றதுனாலையோ இல்லை, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு சாத்தியம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா சாத்தியம். பயிற்சி கூட செய்யாமல் கூட வாய்ப்பு இருக்குது. பயிற்சி கூட செய்யாமல் எல்லாம் நல்லா இருக்கணும்னு எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா கடவுள் உங்களுக்கு உங்கள் முன்னாடி உங்களுக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடவுள் உங்களுக்கு முன்னாடி உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மூலிகையோ மருந்தோ ஈவன் குருவோ கூட உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் நேர்மை தான். நான் உன்னை பார்த்தாகணும் அப்படின்ட்டு உங்கள் நேர்மையில் இது யாருக்கும் நான் கெட்டது நினைக்க மாட்டேன். யாரோடவும் நான் நல்லா தான் இருப்பேன். எனக்கு கெடுதல் நினைக்கிறவங்க கூட நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக சாத்தியம். ஸோ உடனே நீங்களால் பயிற்சி செய்ய முடியல, இல்லை என்னை அடைய முடியல, குருவை பார்க்க முடியல அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும்ன்றவன் என்னை கட்டாயம் பார்த்துருவான். யாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது குரு நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டானா என்ன? எல்லோரும் வசதியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், குரு நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டானா என்ன? யாருக்கும் உதவணும்னு நினைக்கிறோம், குருக்கு உதவ மாட்டான்னு நினைப்பானா என்ன? நான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலையும் நான் சொல்ல. என்ன நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கலாம், நாடோ மொழியோ வேறவா இருக்கலாம், நீங்கள் மொழி கடந்து புரிஞ்சுருக்கலாம் என்னுடைய பேச்சை. நீங்கள் பித்தியார் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. மூலிகைகள் கடவுள் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு எனக்கு இன்னும் தெரியாது. ஆனால் வாய்ப்பு இல்லைன்னு தான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுது. ஒரு கால் யாருன்னா சக்ஸஸ் பண்ணி ஒரு மூலிகை சாப்பிட்டு இது மாதிரி முடியுதுன்னு சொன்னால் சந்தோஷம் தானே, ஈஸி. எல்லோரும் ஒரு மூலிகை வாங்கி சாப்பிட்டு போயின்னுக்கலாம். ஆனால் மூலிகைனாலே அடிக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. நான் நம்புகிறேன், ஒத்துக்கிறேன். அப்படி தான் எனக்கு தோணுது. நான் அது மாதிரி ஆராய்ச்சி பண்ணதில்லை. ஆனால் பயிற்சியோ எதுவுமே தேவையில்லை. ஒரு மனிதன் நேர்மையாக பிரித்தியார் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டான்னா வாய்ப்பு இருக்குது கடவுள் அடையிறதுக்கு.
உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் திளைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.